ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நற்கருணை நாதர் அருள் பெற்ற நாம் அதே நற்கருணை நாதரை இந்த திருப்பலியிலே உட்கொள்ள இருக்கிறோம். எழுந்து நின்று நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்மோடு இணைந்து இத்திருப்பலியில் இஞ்ஞாசி நாடானூரை சார்ந்த சேவியர் அருள் ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக அகஸ்டின், ஆண்ட்ரோ, ரெஜின் ஆசிகா கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், ஆண்ட்ரோ ரெஜின் 12ஆம் வகுப்பு தேர்விலே சிறந்த மதிப்பெண்களை எடுக்க ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், ஆசிகா அதிக மதிப்பெண்கள் எடுக்கும்படியாகவும், வியாபார வளர்ச்சிக்காக இதோ அந்தோணிசாமி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நாமும் இந்த பலியை கடவுளுக்கு உகந்த நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் பேரின்ப வீட்டை எந்நாளும் அருளோடு பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 10, அதைத் தொடர்ந்து 16 முதல் 20 வரை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 10, 16 முதல் 20 வரை. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் என்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கோற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும்.
மனமூந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உனை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா. சம்மதமே தலைவா. உன் மாலையிலே சிறு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா. மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா.
குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 23வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காலமாட்டார்கள். சுமத்ததற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். நான் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டையை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் இந்த தவக்காலத்திலே ஒவ்வொன்றாக பணிவு, தாழ்ச்சி, மன்னிப்பு, அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பொறுமை, தியாகம், தவம் செய்தல், நம்மையே ஒருத்துதல் என்று பல்வேறு வகையான சிந்தனைகளை, சித்தாந்தங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதிலே இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து ஒரு வரியை எடுத்து இந்த தவக்காலத்தில் நாம் வாழ்வு பெறுவதற்கு, மரணம் நம்மை தீண்டாமல் இருப்பதற்கு, அழிவு நம்மை நெருக்காமல் இருப்பதற்கு என்ன வசனம் என்றால், இதோ இன்றைக்கு வாசித்ததிலே கடைசி வசனம்: மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டில் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் நீங்கள் மடிவது திண்ணம். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறுகிறார். அது என்ன? இணங்கி நடத்தல் அல்லது கிளர்ந்து எழுந்து நடத்தல். இந்த 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவராகிய கடவுள் வாழ்வின் கடவுள், அவர் அழிவின் கடவுள் அல்ல. வாழ்வைத்தான் நமக்கு தருகிறார். நாம் எந்நாளும் செழித்திருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். எனவே கடவுள் சக்தி என்றால் ஆக்குகின்ற சக்தி, நம்மை உருவாக்குகின்ற சக்தி, நம்மை வாழச் செய்கின்ற சக்தி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சக்தி நமக்கு இருக்கிறது, நமக்குள் வருகிறது என்றால் அதோடு ஒத்துப்போதல், அதோடு இணைந்து போதல் வாழ்விலே நமக்கு உயர்நிலைகளை தரும், உயர்ந்த நிலைகளை தரும். அப்போ கடவுள் ஒரு வழியை வைத்திருக்கிறார், ஒரு சட்டத்திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நெறிமுறையை வைத்திருக்கிறார். எப்படி? ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். ஒருவர் உங்களுக்கு எதிராக தவறு செய்தால், குற்றம் செய்தால் அவரை மன்னித்து விடுங்கள். இதோ நீங்கள் கொடுத்து வாழுங்கள். பிறர் துன்பத்தில் இருக்கிற பொழுது, துயரத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்குள் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக விவிலியம் முழுவதும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இப்படிப்பட்ட வழியில் கடவுள் கொடுத்திருக்கிற வழியில் நடக்கின்ற பொழுது அதுதான் இணங்கி போதல், இணைந்து போதல். ஒரு விதையை மண்ணில் போடுகிறோம், அந்த மண்ணும் விதையும் உறவு கொண்டால், இணைந்து இருந்தால், தண்ணீர் ஊற்றப்படுவதை அந்த விதை உள்வாங்கினால், அதற்கேற்ப அது வளர்ந்து நடந்தால், இணங்கி நடந்தால், இறுதியாக அது மரமாக வளர்ந்து கனிதனும். மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கிறோம், கடைசியில் நெருப்பில் போடுகிறார்கள் எல்லா அந்த மண்ணையும். அதிலே இதோ மஞ்சள் நிறத்தில் கருகி போகாமல், வெடித்து சிதறாமல், இதோ ஒளிரத் தொடங்கினால் அதை சேர்க்கிறார்கள், மீண்டும் அதை அடுப்பில் போட்டு வார்க்கிறார்கள். அந்த நெருப்போடு, அந்த ப்ராசஸோடு அந்த தங்க ஒத்து போகிறது என்பதால் இறுதியிலே அது பெரிய தங்க கட்டியாக கிடைக்கிறது, விலை உயர்ந்த பொருளாக இருக்கிறது. அதுபோல் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. காலையில் 8 மணிக்கு வர வேண்டும், படிக்க வேண்டும், இதோ தேர்வு வைக்கிறோம், மாதம் மாதம் இப்படி செய்ய வேண்டும், நாங்கள் கற்றுத்தருவோம், வீட்டு பாடம் கொடுப்போம், எழுதி கொண்டு வர வேண்டும். ஒரு ஒழுங்குமுறை, ஒரு வாழ்க்கை முறை. அதிலே கடந்து போனால், சொல்லிக் கொடுத்ததை உள்வாங்கினால், கொடுத்த பாடங்களை செய்தால், தேர்வுகளை சரியாக செய்தால், இறுதியிலே இந்த புத்தி விழித்து கொள்கிறது. இது இப்படித்தான் செயல்படுகிறதோ, இதற்குள் இப்படித்தான் இருக்கிறதோ என்பதை கற்றுக்கொள்ளுகிறது. அப்படி இல்லாமல் எதிர்த்து கிளம்பினால், கிளர்ந்து எழுந்தால், நான் ஏன் காலையில் எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், என்ன அவசியம்? அது ஏன் 6 நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 2 நாள் போனால் போதாதோ? அது ஏன் காலையிலே தான் எந்திரிச்சு படிக்கணுமோ? ஏன் மத்தியானம் வெயிலில் படித்தா ஆகாதோ? அல்லது ஏன் ராத்திரி 12 மணிக்கு படித்தா ஆகாதோ? ஏன் ராத்திரி தான் தூங்கணும், ஏன் பகலையில் தூங்கக்கூடாது? கிளர்ந்து எழுதல், இயல்பை விட்டு, இயற்கையை விட்டு, இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு கிளர்ந்து எழுந்தால் என்ன ஆகும்? ஒரு வீட்டில் ஒரு பையன் ஏதோ ஒரு படமோ அல்லது நாடகமோ பார்த்துருக்கிறான். அதில் ஒருவன் வண்டி ஓட்டி கொண்டு போகிற பொழுது தூக்கமாக வந்ததாம். ஆகவே இந்த 2 கண்களுக்கு இடையிலே இந்த குச்சி இருக்கு இல்லைங்களா, தீக்குச்சி, அந்த குச்சை வச்சுக்கிட்டு அவன் வண்டி ஓட்டினதான் ஒரு காட்சியாம். இந்த பையன், நான் அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன், அவன் 2 கண்ணுக்கு இடையில இந்த குச்சை வச்சுருக்கான். ஏன்டா அந்த குச்சை வச்சிருக்க அப்படின்னா, ஃபாதர் கண்ணு எரியுது ஃபாதர், கண்ணு மூடணும் போல வருது ஃபாதர், ஒரு தொடர் பார்த்தேன் ஃபாதர், 8 மணி நேரம் ஃபாதர், இது தொடர், நான் 4 மணி நேரம் பார்த்துட்டேன் ஃபாதர், இன்னும் 4 மணி நேரம் நான் பார்த்தே ஆகணும் ஃபாதர், அந்த படத்தில் பார்த்தேன்ல ஃபாதர், அதனால குச்சை வச்சு இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபாதர். மறுநாள் காலையில் கண் வலிச்சு வீங்கி நிற்குமா நிற்காதா? ஏன் 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 அப்படி விருந்து பார்த்தா என்ன, விடிய விடிய பார்த்தா என்ன, பாரு, கேட்டு பாரு. காலையில் கண்ணு விளங்காமல் உட்கார்ந்துருப்ப, நீவா கஷ்டப்பட போட செவந்து கிடக்கும், வலிக்க போகுது. பிரியமானவர்களே, ஒரு எடுத்துக்காட்டை சொன்னேன். இதுபோல நிறைய நாமும் வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த வாழ்வோடு இணைந்து போகாத தத்துவங்கள், ஆணவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்றால் அவன் நிம்மதியை பெற முடியாது, அவ்வளவுதான். ஏனெனில் அந்த ஆணவமே அவனுடைய அடிப்படையான சந்தோஷத்தை அழித்துவிடும். எனவேதான் தாழ்ச்சி என்பதும் பொறுமை என்பதும் இதோ இந்த தவக்காலத்திலே அதிகம். எனவே எதற்காக இந்த தவக்காலத்தில் இவ்வளவு விளக்கங்களை அல்லது இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறோம் என்றால், இணங்குதல், நம்மோடு இணைதல். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நிறைய மனிதர்கள் தங்களுக்கொன்று வைத்துக்கொண்டு பிறருக்கொன்று என்று வாழுகிறவர்கள் போலி. அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கே தெரியும் எது உண்மை. எந்த உயிரினமும் எனக்கு உண்மை தெரியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. தெரிந்த பிறகும் நாம் கிளர்ந்தெழுகிறோம். ஐயோ பாவம், நான் தெரியாமல் லஞ்சம் வாங்கிட்டேன். இது பேட்டி கொடுக்குறான். எவனாவது 1000 ரூபாய்க்கு லஞ்சம் தான் பிடிப்பாங்க. 50,000, 1 லட்சம், 10 லட்சம், கோடி வாங்கினதெல்லாம் ஏன் விட்டுருவாங்கன்னா, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கும். ஒருத்தனை சிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணால் தான் அவனுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கரெக்டாக கையும் கிளமா இதோ 1000 ரூபாய் இன்னார் லஞ்சம் வாங்கினார் பிடித்து கொண்டோம். மாட்டினவனும் எவன் லஞ்சம் வாங்கினாலாம் பேட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா அது அசிங்கமாயிருதுல. அவன் ஒரு நல்லவனாக இருக்க போய் தானே மாட்டான். அதனால் என்ன பேட்டி கொடுப்பான் அப்படின்னா, ஐயோ தெரியாமல் செய்து விட்டேனே அப்படின்னு. உண்மையை சொல்லுங்கள், தெரியாமலாம் செஞ்சான். லஞ்சம் வாங்கினது தெரியாது, தலது தப்பு அப்படின்னு தெரியாமலாம் செய்தான். ஏன் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஏமலா அதை அப்படி பண்ண அப்படின்னா, தெரியாமல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லுவான். அவன் தெரியாமலாம் பண்ணான், தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பண்ணுனான். தெரிஞ்ச பிறகு ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனேன்னு என்ன செய்கிறான். இது எல்லோருக்கும் உள்ளது தான். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தெரிந்த பிறகு, உண்மை அறிந்த பிறகு வெளிவேஷம் விடாதே. ஏனெனில் இதோ பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் மோயிசனின் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களுக்கு சொல்லுகிறார்களோ அதை செய்யுங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல என்ன செய்யாதீர்கள். ஏன்னா அவன் சொல்கிறதுல உண்மை வருது, செயலில் உண்மை வரல. இதனால் யாருக்கு ஆபத்து? முதல்ல அவனுக்கு தான் ஆபத்து. அவன் தன் வாழ்விலே ஆன்மாவை இழந்து, உண்மையை இழந்து, சத்தியத்தை இழந்து, வாழ்வையை இழந்து, கடைசியிலே தன்னுடைய மனச்சான்று அவனை குத்தி கிளறுகிற பொழுது ஏனடா இப்படி செய்தோம் என்று புலம்பி தீர்ப்பான். அந்த காட்சி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன் சாமி உங்களுக்கு தெரியும்னா, நம்மகிட்ட பாவ சங்கீதத்தில் வந்து கதறுவாங்க. பாவ சங்கீதத்துக்கும் வராத ஆட்கள் கவுன்சிலிங்கில் வந்து என்ன செய்வாங்க, காசை கொடுத்துட்டு மனசில் நிம்மதியே இல்லை, ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது, இப்படி ஒரு சம்பவம் ஒரு காலத்தில் செஞ்சேன், நினச்சி அழுகிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். எப்படியா இருந்தாலும் சரி, அப்படியெல்லாம் செய்துவிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு உறுத்தவே இல்லை, எனக்கு மனச்சாட்சியே கிடையாது, அதனால் நிம்மதியாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தேன்னு சொன்ன மனிதர்களை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஒருவேளை நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள், இந்த வசனத்தை வேண்டாம் மாற்றி கொள்ளலாம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, முதல் வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் வாழ்வோடு இணங்கி நடந்தால் இதோ நாட்டில் நற்கனிகளை உண்பீர்கள், கிளர்ந்தெழுந்தால் வாளுக்கு இரையாவீர்கள். அழிவு என்பது நிச்சயம். எளிய தத்துவம், ஆழமாய் தியானிப்போம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, வாழ்வுக்கு வழிகாட்டும் நற்கனிகளை சுவைக்க உமது அன்பு திருமகன் எங்களுக்கு கற்றுத்தந்த அனைத்து போதனைகளையும் இத்தவ காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக. தூய அந்தோணியாரின் போதனைகளை கேட்டு நிறை வாழ்வடைந்த மக்களைப் போல நாங்களும் வாழ்வடைவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் மண்ணில் பிறந்தார், சிலுவை சுமந்தார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தொழிற்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை எங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
அதிகாலை துயிலெழும்போது உன்முகம் தெரிந்திட வேண்டும். எழுந்து நான் நடந்திடும் போது ஒரு ஆசை. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய தெய்வீக கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இந்த பேரன்பால் எங்கள் வாழ்வு நிறைக்கப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.